பிளாக் பண்ண முடியாது. அபீது தானே, பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பணிவான வணக்கங்கள் பக்தர்களே, நண்பர்களே, அன்பர்களே. மீண்டும் கண்ணனுடைய லீலை கேட்கறதுக்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம், அதுவும் டிக்டாக்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யாரும் இன்னைக்கு கம்மனு கதையை கேட்க போகிறாங்களா? ஸோ நோ, Krishna's expansion is Vishnu. That's mentioned in Bhagavatam. I don't know where you saw this quotation. Okay. ஸோ இப்பொழுதும் பகவத்கீதாவில் இருக்க இன்வகேஷன் ப்ரேயரை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானம் ஜனஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகடாமாயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீகுரு श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथं वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादं सहगणललिता श्रीविशाखावितांश्च. हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्तकाच्युत गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ ஹரே கிருஷ்ணா எவ்ரிஒன், ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இன்னைக்கு கண்ணனுடைய லீலை கேட்கறதுக்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். இட்ஸ் வெரி நைஸ் ஆல் ஆஃப் யூ ஜாயின். 75 of you are here now in this evening to hear about the pastimes of Lord Sri Krishna. ஸோ இதுவரை என்னென்ன லீலைகளை கேட்டோம்னு பார்ப்போம். இன்றைய 61வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 மாதம் காலமாக கண்ணனுடைய லீலைகளை தினம்தோறும் கேட்டுக்கொண்டு இருந்தோம். அதே போலவே இன்னைக்கு 61வது அத்தியாயம் லீலை கேட்குறோம். அப்படி இப்படி ஒன்று கொஞ்ச நாளில் கண்ணனுடைய லீலையை சொல்லி முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 89 அத்தியாயம் உண்ட இந்த கிருஷ்ணா புக்கில் 61வது அத்தியாயம்னு பார்த்தோமா, ஒன்று ஏறக்குறைய 28 அத்தியாயங்கள் இருக்குது. அப்படி பார்த்தா ஒன்று வந்து கரெக்டாக ஒரு மாதம் ஆண்டு காலத்துக்கு லீலைகள் சொல்கிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறீங்கன்னு அதுக்கப்புறம் பார்ப்போம், சரியா? ஸோ இதுவரை என்ன பார்த்தோம்? கண்ணன் ருக்மணி தாயரை மனம் முடித்த லீலையை கேட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப மர்மமான ஷவந்தகா ஆபரணம், அந்த நகை ஷவந்தகா பற்றிய பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்ணன் சமந்தக ஆபரணம் மூலயமா எப்படி ஜாம்பாவதி தாயாரையும் சத்யபாமா தாயாரையும் மனமுடித்த லீலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் 5 ராணிகளை மனமுடிப்பான். மொத்தமாக பார்த்தா 8 ராணிமார்களாகும். அப்புறம் பார்த்தா ருக்மணி தாயார்கிட்ட இரிட்டேட்டடாக பேசி தாயாரை இரிட்டேட் பண்ண பார்த்தாலும் தாயார் இரிட்டேட்டட் ஆகாமல் மயங்கி விழுந்துற இந்த லீலையும் பார்த்தோம். நேற்று கண்ணனோடைய ஃபேமிலி ட்ரீ எப்படின்னு பார்த்தோம். அப்படி இப்படி பார்த்துட்டு நேற்று கண்ணனோடைய பேரனுடைய திருமண வைபவத்தை கேட்டோம். கண்ணனுக்கு மொத்தம் 16,108 மனைவிகள், ஒரு மனைவிகள், இந்த 10 மகன்கள். அப்படி பார்த்தோமா மொத்தம் கண்ணனுக்கு 1,61,000 மகன்கள் இருந்தார்களா. அதுக்கப்புறம் மகன்கள், பேரன்கள், கொள்ளு பேரன்கள், அப்படியே எல்லாம் பாப்புலேஷனை சேர்த்தா கண்ணன் குடும்பத்தார் மொத்தம் 1 பில்லியன் பீப்புள் இருந்தார்கள் பாகவதம் சொல்லுது. அவ்வளோ பெரிய குடும்பத்தோடு துவாரகை நகரில் வாசம் கொண்டு இருந்தான் என்பெருமாள் கிருஷ்ணர். அந்த லீலையை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கண்ணனோட லீலை 61வது அத்தியாயத்தை நம்ம பார்க்குறோம். 61 சாப்டர், த மீட்டிங் ஆஃப் உஷா அண்ட் அனிருத்தா. அனிருத்தா யாரு? கிருஷ்ணரோடைய பேரன்.
கிருஷ்ணரோட முதல் மனைவி ருக்மணி தாயாருக்கு பிறந்த முதல் மகன் பிரதியுப்னாவோட மூத்த மகன் அனிருத்தா. ஸோ அப்படி பார்த்தா மூத்த பேரன் அனிருத்தனோட கதை தான் பார்க்குறோம். ஸோ என்ன ஆகுதா, த மீட்டிங் ஆஃப் அனிருத்தா அண்ட் உஷா which caused a great fight between Lord Krishna and Lord Shiva. ஏன்னா உஷாவும் அனிருத்தா இந்த ரெண்டு கேரக்டர் மீட் பண்ணும்போது சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் பெரிய சண்டை வந்துச்சா. ஆஹா, சண்டை வந்துச்சா அப்படின்னு யோசிப்போம். ஆமாம், இது ரொம்ப மிஸ்டீரியஸ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் மகாராஜ் பரீட்சித், ஏன்னா பாகவதத்தில் பரீட்சித் மகாராஜுக்கு தானே கதை சொல்லி கொண்டு இருந்தார். சுகாச்சாரியா சுகதேவ் கோஸ்வாமி சுக்கர்னு சொல்லுவோமே, அவர் இந்த லீலைகளை சொல்லுற நேரத்தில் உஷாவும் அனிருத்தனும் சந்திக்கும் போது அந்த சந்திக்கிற லீலையினாலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சிவனுக்கும் சண்டை வந்துச்சுன்னு சொன்னாராம். ஸோ அதனால, மை டியர் கிங், யூ மஸ்ட் ஹர்ட் த நேம் மகாபாலி. கிங் பாலிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலி மகாராஜ் வேறு யாரும் இல்லை, அவர் கண்ணனோட சிறந்த பக்தர். அவர் கண்ணன் உபேந்திர அவதாரம் எடுத்தார். யாரு? வாமன அவதாரம் எடுக்கிற சமயத்தில் வாமன அவதாரமாக எடுத்துட்டு பலி மகாராஜோட தலையில அவரோட கமலபாதத்தை வச்சுட்டு அவருக்கு பிளஸ் பண்ணுவார்ல, அந்த லீலையெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பலி மகாராஜ்க்கு 100 மகன்கள் இருந்தா, அந்த 100 மகன்களை மூத்த மகனோட பேர் தான் பானாசுர். சரியா? ஸோ பானாசுரா ஒரு பெரிய ஹீரோ. அவன் பலி மகாராஜோட மூத்த மகன். அவன் சிவபெருமானின் சிறந்த பக்தராக இருந்தார். அப்படி சிவனுக்கு வெவ்வேறு சேவைகள் செஞ்சு சிவனை வழிபட்டார்கள். பிகாஸ் ஆஃப் his devotion and achieve a great position in society. சிவனுக்கு மேலே அவ்வளோ அதிகமான பக்தி இருக்கிறனால அவன் சொசைட்டியில் ரொம்ப வளர்ந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லாரும் அவனை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவானா. அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் லிபரல் and his activities was praiseworthy because he never deviated from his promise and word of honor. He was very truthful and fixed in his vow. In these days he was ruling the city of சோனிதாபுரி. சோனிதாபுரின்னு பானாசுரன் சோனிதாபுரின்னு ஒரு ஊரை அந்த ஊரை ராஜ்யம் கொண்டு இருந்தான். யாரு? மகாராஜ் பாலியோடைய மூத்த மகன். ஸோ சிவபெருமாள் அருளால பானாசுரனுக்கு 1000 கரங்கள் இருந்துச்சா. எத்தனை கரங்கள்? 1 2 10 100 அல்ல, 1000 கரங்கள், சஹஸ்ர கரங்கள் உண்டு, கரங்கள் வைத்திருந்தானா. அண்ட் அதனாலேயே அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்திரனே பானாசுரனுக்கு பணி சேவை பண்ணிக்கிட்டு இருந்தானா, பணி சேவையை செஞ்சுக்கிட்டு இருந்தானா. ஏன்னா இந்திரனுக்கே சரியான பயமா, சரியான பவர்ஃபுல்லாக இருந்தாலும். ஸோ இதே மாதிரி இது என்ன நடந்துச்சு? லாங் அகோ சிவபெருமாள் அவரோட ரொம்ப செலிப்ரேட்டட் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருந்தாரா. என்ன டான்ஸ் யாராச்சுக்கு தெரியுமா? சிவன் ஒரு நாட்டியம் போடுவார். அது ரொம்ப செலிப்ரேட்டடான டான்ஸ்ன்னு சொன்னாங்க, பாகவதத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த தாண்டவத்தை அவர் நடனம் புரிந்தார். அந்த தாண்டவம் பேருனா, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். தாண்டவ நித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. நடராஜரன் ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தாரா. ருத்ர தாண்டவம் யூஸ்வலாக உலகம் அந்த பிரபஞ்சத்தை அழிக்கிற சமயத்தில் ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டே அழிப்பார். ஆனால் இது ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார், ஆனந்தமாக தான் இருந்தார். ஸோ ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறனால அந்த சமயத்தில் பானாசுரனுக்கு தான் 1000 கரங்கள் இருந்துச்சுல. ஸோ அந்த 1000 கரங்கள் வைத்து நல்ல விசேஷமாக அவன் அந்த ட்ரம்ஸ் அடித்தானா, ரொம்ப ரிதமிக்காக அடித்தானா. அவன் அடிக்கிற அந்த அழகான சவுண்ட் சிவபெருமாள் ரொம்ப மனது குளிர்ந்து போயிட்டாரா. சிவனுக்கு அசுதோஷான ஒரு பேர் இருக்கு. அப்போனா அவர் எது பண்ணினாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப ப்ளீஸ்ட் ஆயிடுவார், ரொம்ப ஈஸியாக அவர் மனதை குளிர்ந்து போயிடுவார். அதனால உடனே பானாசுரன் சொன்னாரா, நான் ஆனந்த தாண்டவம் ஆடிய சமயத்தில் நீ இவ்வளோ அழகாக இந்த இசையை எனக்காக வாசித்து கொடுத்தனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேனே, இதனால் நீ என்ன வரம் கேட்டாலும் நான் உனக்கு அளிப்பேன்னு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் பானாசுரா கேம் டு ஆஃபர் இஸ் ரெஸ்பெக்ட் டு லார்ட் சிவா. அப்புறம் அந்த லீலை முடிஞ்சப்போ ரொம்ப நாள் கழிச்சு சிவபெருமாளை மீண்டும் பானாசுரன் சந்திச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, பானாசுரன் சிவபெருமாளோடைய பாதத்தில் வணங்குகிறானா. அவன் தலையில போட்ட கிரீடம் சூரியன் போல பிரகாசிக்கமா. அந்த கிரீடம் சுவாமியோட திருப்பாதத்தில் வைத்து நமஸ்காரம் பண்றானா. பானாசுரன் சொல்றானா, மை டியர் லார்ட், என் பெருமாளே சிவபெருமாளே, anyone who is not fulfilled of his ambition will not able to do by taking the shelter of lotus feet, which is just like desire tree. One can take from them anything he knows and what to do with them. Please pardon me, but it appears that I cannot use them properly in fighting.
அவன் என்ன சொல்கிறான்னு ஆக்சுவலி நான் சிம்பிளாக நானே இந்த கதையை சொல்லிடுறேன். 1000 கரங்கள் இருந்துச்சா. யாருக்கு? பானாசுரனுக்கு ஒரு கையில் 1000 கரங்கள் இருந்துச்சா. அவன் 1000 கரங்கள் வச்சு அவன் என்ன நினைச்சான், இந்த 1000 கரங்கள் வச்சு நான் யாராச்சும் கூட போய் ஃபைட் பண்ண போகிறேன், ஐ வாண்ட் டு ஃபைட். ஆனால் அவர் என்ன சொல்லுவான்னா, சிவபெருமாளை தங்களை தவறி வேறு யாருமே எனக்கு தகுதி சரி சேம் லெவலுக்கு தகுதியாக படவில்லை, எனக்கு ஃபைட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் தான் வந்து கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம் பிடிச்சி சிவனை கூட சண்டை போடணும்னு பேச வந்துடுவான். சிவபெருமாளை மூடனேன்னு திட்டுவார், யூ ராஸ்கல், ஏன்னோ நீ வந்து ரொம்ப அகங்காரம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, கொஞ்ச காலத்தில் உன்னை சண்டை போட்டு உன்னை தெவுக்க அரிக்கிற மாதிரி ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு சபிச்சிட்டு போயிடுவார் சிவபெருமாள். ஸோ இது கேட்ட பிறகு அப்பயும் பானாசுரனுக்கு வந்து கொஞ்சம் மனசில் கொஞ்சமாச்சும் சரி ஏதோ தப்பு பண்ணிட்டோமே, பெரிய வைஷ்ணவர் சிவபெருமாள் பாதத்தில் வந்து நம்ம அபராதம் பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, நிந்திட்டமேன்னு ஃபீல் பண்ணலையா. அவன் அதுக்கப்புறம் அகங்காரம் பிடிச்சிட்டு யார் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து எல்லா டிஸ்டர்பன்ஸ் என்னென்ன பண்ண முடியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாகவதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, 2 வகையான மனிதர்கள் எப்பொழுதும் இருப்பார்களா. ஒன்று கிருஷ்ண உணர்வோடு ஒருத்தர் இருப்பாரா, இன்னொருத்தவங்க கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருப்பாங்களாம். கிருஷ்ண உணர்வை இருக்கிறவங்கள பரமபுருஷ பகவான், நாராயணன், விஷ்ணு இவங்களை வழிபட்டு ஆவாகனம் பண்ணுவார்களா. இந்த கிருஷ்ண உணர்வுகள் இல்லாதவர்களை தான் ஜென்ரலி இந்த தேவர்களை வழிபடுவார்களா. ஸோ இந்த கிருஷ்ண உணர்வர்கள் இருக்கிறவங்க எல்லாரும் பகவானுக்கு வந்து எதுவுமே எதிர்பார்க்காம பக்தி சேவை செய்வாங்களாம். ஆனால் அதே மாதிரி இந்த ஆப்போசிட் கேங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா, தன் புலன் இன்பத்துக்காகவே வந்து சாமியை கும்பிடுவாங்க. அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு எனக்கு நீ இது கொடுத்தே உனக்கு மாலை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து வீடு வாங்கினா நான் ஒரு மாலை வாங்கி தரேன், உனக்கு ஒரு காடி கிடச்சா நான் ஒரு தட்டில் பழம் எடுத்துகிட்டு வரேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன், பிஸ்னஸ் பண்ணுறீங்க தான் சாமி கூட, ஆனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஒரு காடியோட விலை என்ன, ஒரு பழத்தோட விலை என்ன, அட்லீஸ்ட் அந்த காடியோட முக்கால்வாசி இல்லை காவாசி விலையாச்சும் அவர்கிட்ட டீலிங் பேசணும். ஆனால் இப்படி தான் நம்ம போயிட்டு டீலிங் பேசுவோம். ஏன்னோ நான் வந்து ஒரு உபயம் எடுக்கிறேன், 1001 வெளிக்கு நான் உபயம் எடுக்கிறேன், எனக்கு லோட்ரி 1 லட்சம் அடிச்சா. இப்படி தான் வந்து இவ்வளோ சீப்பான ஒரு டீலிங். எப்போ சாமிக்கு என்ன உன் பழமாக வேணும் யோசிச்சு பாருங்க. பிஸ்னஸ் பண்ணாலும் கொஞ்சமாச்சும் அந்த சைட் லாபம் வர்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நம்பி சாமி உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலையோ, சாமிக்கு பவரே இல்லை, என் வீஷ சாமி கொடுக்கல, நான் எவ்வளையோ கேட்டேன், என்னப்பா இது, இப்படிலாம் இருக்காதீங்க. பகவானுக்கு சேவை செய்கிறோமா, தூய்மையாக எதுவுமே எதிர்பார்க்காம வந்து செய்ய வேண்டும். அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எது வந்து உனக்கு அடையணுமோ அது கண்டிப்பாக உனக்கு வந்து அடைஞ்சிரும். நீங்கள் ஏன் தேவையில்லாது ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில், எது உங்களோடையோ நீங்கள் என்னதான் வேணா சீப்போ பேனு சொன்னாலும் அது தேடி உங்களுக்கு பின்னாடி கூடவே இருக்கும். ஆனால் எது உங்களோட எவ்வளோ தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது வேணும்னு சொன்னாலும் உங்கள் கிட்டவே வராது. இதுதான் உண்மை. அதனால இருக்கிறத வைத்து சந்தோஷமாயிருங்கள், இல்லாததை நினைச்சு வருத்தப்படாதீர்கள். அந்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழ வேண்டும். சுற்றி இருக்குது தெரியுமா, எவ்வளோ விஷயங்கள் உங்கள் சுற்றி இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறேன் தெரியுமா. எப்போல்லாம் வந்து மனசு அப்படியே கொஞ்சம் கலங்கமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரை எடுத்து ரைட் டவுன் திங்ஸ் விச் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார். நல்ல கண் இருக்கா, திறந்தா பார்க்க முடியுதா, நல்ல 2 கை 2 கால் இருக்கா, நல்ல உடல் இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா, ஏஞ்சி 4 வேலை செய்ய முடியுதா, சுற்றி அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, தம்பி தங்கச்சி இருக்கிறாங்களா, கணவர் இருக்கிறாங்களா, பிள்ளைங்க இவ்வளோ இருக்கிறாங்க, மேலே ரூஃப் இருக்கா. சரி அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் வந்து டெம்பரரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட இருக்கிறாரா, சுவாமியோட சேவை இருக்கா, இந்த மாதிரி எத்தனை விஷயம் நம்ம கூட இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, ரைட் டவுன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் அந்த கஷ்டத்தை பாருங்கள், இங்கே எழுதி வச்ச லிஸ்ட்டை பாருங்கள், கஷ்டத்தை பாருங்கள், அப்புறமா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலி இது எதுவுமே வந்து கஷ்டமே இல்லை, நம்மளே போட்டு அப்படியே மனசை போட்டு குழப்பி இந்த மாதிரி வந்துக்கிறது. ஸோ அதனால் கிருஷ்ண பக்தர்கள்லாம் இப்படி தான், அவங்க வந்து சாமி கிட்ட போய் பிஸ்னஸ் டீல் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து இது கிடச்சா வந்து உபயம் பண்ணுறேன், இது படித்தா யாகம் வளர்க்குறேன், இது கிடச்சா இன்னும் ஆல்வேஸ் டீல் பண்ணக்கூடாது. டெக்னிக்கலும் ஒன்றுமே கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவனுக்கு தெரியாதா, மனதிலேயே உட்காந்து கொண்டு இருக்கிறான். நம்ம ஆசைகள் நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, சுவாமிக்கு கிருஷ்ணருக்கு நல்லாவாக தெரியும் நம்ம ஆசைகள். அதனால ஏன் நீங்கள் தேவையில்லாமல் போய்கிட்டு இதை பிஸ்னஸ் டீல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுதான் வித்தியாசம்.
ஒன்று கிருஷ்ண உணர்வர்கள் இருக்கிறோம், ஒன்று இல்லாதவர்கள். கிருஷ்ண உணர்வர்கள் இருக்கிறோம் யூஸ்வலி பக்தர்கள்னு சொல்லுவோம். இன்னொரு கேங் வந்து அசூரர்கள்னு சொல்லுவோம். சூரர்கள் அசூரர்கள். சூரர்களாக சுவாமியை வழிபட்டவர்கள், பகவானை வழிபட்டவர்கள், கிருஷ்ணரை வழிபடுறவங்க சூரர்கள், வழிபடாதவர்களாக அசூரர்கள். இந்த அசூரர்கள் வந்து யூஸ்வலி என்ன பண்ணுவோம், அதனால தான் வந்து இந்திரனுக்கு சுரேந்திரன் ஒரு பேர் இருக்குது. ஏன்னா சூரா என்பது தேவர்களை வந்து சூரான்னு பேர். ஸோ அதனால அவன் சூரர்களுக்கெல்லாம் இந்திரனால அவனுக்கு பேர் சுரேந்திர அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இதே போல தான் 2 கேங் இருக்குது. ஒன்று தெய்வீகமான கேங், ஒன்றுமே எதிர்பார்க்காம எந்த பிஸ்னஸ் டீலிங்கும் பண்ணாமல் பகவானோட திருப்திக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஒன்று கூட தன் செல்ஃபிஷ்னஸ்க்காக, தன்னைக்காக, இதுக்கு எனக்கு எனக்கு அகம் எனக்கு 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 இது வேணும், எனக்கு அது வேணும்னு அது ஒரு கேங் இருக்குது. ஸோ இந்த 2 கேங்கில் எந்த கேங்கில் நீங்கள் போய் சேர்ந்துக்க போகிறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதே போலவே வந்து பானாசுரா வந்து ஆப்வியஸ்லி அவன் வந்து தன் இன்பத்துக்காக தான் வந்து சிவனை வந்து என்னத்தான் பெரிய பக்தி இருக்கிற மாதிரி அப்படி அப்படிலாம் வழிபட்டாலும் அவனோட மோட்டிவ் என்ன, கடைசியில் சிவனையே போய் பகைச்சிட்டு வந்துட்டான். இதுதான் அசுரர்கள் எப்பயுமே இப்படி தான். சிவன்கிட்ட வரம் வாங்கி அவன் தலையிலே கையை வச்சு அவனை பஸ்பமாக்கணும்னு நினைச்சவன் எனக்கு. அதுதான் பஸ்மாசுரா. ஸோ இந்த அசுரர்களே இப்படி தான் நல்லா பக்தி பண்ணுற மாதிரி ஷோ தான் பண்ணுவார்கள் தவிர உண்மையாக மனதிலேயே வேறு மோட்டிவோடு பண்ணுவாங்க. பக்தர்கள் அப்படி இல்லை. பக்தர்கள் பகவானே வந்து நேர்க்க வழிபடுவார்கள். ஸோ பானாசுராவும் சிவபெருமாளோடைய பக்தியோட இன்ட்ரொடக்ஷன் எப்படி வந்து பானாசுரன் என்னதான் சிவன் பரம வைஷ்ணவராக இருந்தாலும், பரமேஸ்வரனாக இருந்தாலும், மகாதேவனாக இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி சில பக்தர்கள் இருக்கிறாங்க. ராவணன், பானாசுரன், இந்த அசுரர்கள் கேங்லாம் வந்து அவர்கிட்ட போய் டிவோட்டிட்டா. ஏன்னா அதுங்களுக்கு கண்ணனை பிடிக்காது. ஏன்னா கண்ணனை வந்து செல்ஃப்லெஸ்ஸான பக்தர்கள் தான் ஆவாகனம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், பானாசுரனுக்கு ஒரு அழகான ஒரு மகள் இருந்தாள். அவள் பேர் வந்து ஊஷா. ஸோ ஊஷா வந்து உஷா, ஆமாம் ஊல உஷா, அவளுக்கு ஒரு அழகான ஒரு மகள் இருந்தால் பானாசுரனுக்கு. அவளோட பேர் உஷா. ஸோ உஷா ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கிற ஒரு கனவலை ஒரு அழகான ஒருத்தனை பார்த்தான். கனவலை அவன் அழகான ஒருத்தனை பார்த்து அவன் கூட இருக்கிற மாதிரி கனவு கண்டாள். ஏஞ்சி பார்த்தோன்னே எங்கே போய் விட்டாள் என் அன்பே அப்படின்னு கத்துவாளாம். ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் அவள் வந்து திடீர்னு பயந்து ஏஞ்சிட்டு எங்கே அவன் போயிட்டா சொல்லி உஷாவுக்கு வந்து சித்திரலேக்கான ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்களா. சித்திரலேக்கான ஒரு வெரி குட் ஃப்ரெண்டு இருந்தாங்களா. பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் பேசிக்கு நம்மளுக்கெல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருப்பார்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும், எனக்கும் இருக்குது. ஏதோ முன்னுக்கே உட்காந்துருக்காரு. ஸோ அதே மாதிரி சித்திரலேகா தான் வந்து உஷாவுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி சித்திரலேகா வந்து பார்த்தார்களா. உஷா வந்து திடீர்னு ஏஞ்சிட்டு படபடப்பா எங்கே போயிட்டா என் அன்பே சொல்லிட்டு இருந்தார்களாம். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சா, உஷா வந்து சொன்னால் இந்த மாதிரி நான் கனவுல வந்து ஒருத்தனை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தான், தாமரை கண்கள் கொண்டு நீண்ட கரங்கள் கொண்டு ரொம்ப அழகாக இருந்தான். ஸோ எனக்கு அவனை வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, அவனை வந்து அடையணும்னு அப்படின்னு சொன்னோன்னே சித்திரலேகா உடனே என்ன பண்ணுவாளா, ஓவியம் வரைகிறதுலே அவள் சரியான கெட்டிக்காரி. ஸோ அவள் வந்து அழகான ஓவியங்கள் வரைஞ்சி காமிப்பாளா. யாரெல்லாம் வரைவார்கள் பாருங்களேன். தேவர்களை வரைவாளா, சின்னரர்களை வரைவாரா, காணராசை வரைவாரா, தைத்தியர்களை வரைவாரா, வித்யாதாராச யக்ஷார்கள், மனிதர்கள் அந்த மாதிரி வரைவாளா. நிறையா விருஷ்ணி குலம் வந்து கண்ணனுடைய குலம். யாதவ குலத்தில் வாசுதேவரை, சூரசேனா, பலராமரை, கிருஷ்ணரை, அப்புறம் கடைசியில் வந்து பிரதியுப்னா வரைவாரா. ஆனால் பிரதியுப்னாவை வரைஞ்சோன்னே அந்த அம்மா பிரதியுப்னாவை பார்த்து நினைத்து அவங்க வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டாளா. கடைசியாக அனிருத்தனையும் சேர்ந்து வரைஞ்சானா. அனிருத்தத்தை படத்தை காமிச்சோன்னே அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாளா. அதுக்கப்புறம் அவள் அந்த சித்திரலேகாக்கு தெரிஞ்சிருச்சா, நம்மளும் சில இடத்துல பண்ணுவோம், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல பாருங்களேன், எனக்கு ஆக்சுவலி அவனை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நம்மளும் வந்து சேர்த்து வைக்கிற பணிகளில் இறங்குவோம். ஸோ அதே போல் சித்திரலேகா அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து உதவி பண்ணணும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்களாம். ஸோ அப்புறம் உடனே அவள் என்ன பண்ணா, Chitralekha வந்து was a great mystic yogini. As soon as Usha identified the picture, although neither of them never seen or know his name, Chitralekha could immediately understand that picture was Aniruddha, the grandson of Krishna. That very night she traveled to outer space. Within a very short time reached the city of Dwaraka. அங்கே பாருங்க, நைட்டோட நைட்டா அனிருத்தாவோட பிக்சரை பார்த்தோன்னே இல்லைங்க, நான் வந்து இந்த புக்கில் தேடி பார்ப்பேன். இந்த அனிருத்தாவோட பிக்சர் அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். அனிருத்தா பானாசுரன் சண்டை போகிற கதை. ஓகே. ஸோ பேசிக்கலி இதான். ஸோ இது வந்து என்ன ஆச்சா, சொன்னேன் பானாசுரன் வந்து அழகாக அந்த அந்த ட்ரம்ஸ்லாம் வாசித்து சிவபெருமாளை வந்து ரொம்ப ப்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சித்திரலேகா வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் வரைகிறாளா.
வரைஞ்சி உஷா கிட்ட காமிக்கிறா. இதெல்லாம் வரைஞ்சி காமிக்கிறா, இந்த மாதிரி இருப்பானா. கடைசியில அனிருத்தனை வரைஞ்சி காமிக்கும் போது அனிருத்தா நான் காமிக்கும் போது அனிருத் இல்லப்பா எப்பா தம்னாலா இந்த காலத்தில் என்னத்த சொல்கிறது தெரில. அனிருத் இப்போ ரீசெண்டாக பிறந்தோம். அனிருத்தா 5000 years ago கிருஷ்ணலீலையில் இருந்ததுங்க. அவரோட பேர் தான் அனிருத்னு ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. அனிருத்தா பிரதியுப்னா இதெல்லாம் பிரதியுப்னான்னு கிருஷ்ணரோட மூத்த மகனோட மகன் கிருஷ்ணரோட மூத்த பேரன் பேர் அனிருத்தா. அனிருத் இல்லை சரியா. நம்ம யாரும் இந்த மியூசிக் டைரக்டரை நம்ம இங்கே சொல்லலை, உடனே கதைகள் இங்கே போகுது பாருங்க. அனிருத்தா சரியா. என்ன சொல்லுறதுன்னு தெரில, புராண கதையை சொல்ல விடுதுங்களா எம்பெருமாளே கிருஷ்ணா. ஸோ இப்போ என்ன நடக்குதா, சரி நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் இதை படிச்சுட்டு. அனிருத்து எங்கேருந்து தான் வருதுங்களோ எம்பெருமாளே, புதுசாக கிளப்பி விடுதுங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதா, அனிருத்தா அந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே சித்திரலேகா ஒரு பெரிய சக்தி, மாய சக்தி கொண்டவள். அவள் என்ன பண்றாளா, அவ பெஸ்டிக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா விமானம் எடுத்து துவாரகைக்கு போயிட்டு அங்க அனிருத்தா தூங்கி கொண்டு இருக்கிறானா. அப்படி கிருஷ்ணரோட பேரன் நல்லா உறங்கி கொண்டு இருக்கிறானா. அங்க போய் என்ன பண்றானா, கட்டுலோடு தூக்கிட்டு உஷா கிட்ட போய் கொண்டு போயிடுவான். கட்டுலோடு தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் பையனே கிட்னாப் பண்ணிட்டு போயிருச்சுங்கப்பா. அந்த காலத்துல இருந்திருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி பொண்ணுங்க. ஸோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருங்களா. ஸோ அவன் தூங்கி எந்திரிச்சு பார்ப்பானா. அஃப்கோர்ஸ் அனிருத்தாவும் கிருஷ்ணரை போல இருப்பான். எனக்கு கிருஷ்ணரோட பேரனால ஏஞ்சி முறை பார்த்தானா, எங்கடா இருக்கேன் நானே, எங்கேயோ வேற இடத்துல இருக்கிறேனே அப்படின்னு இருப்பாளாம். ஸோ த பிளேஸ் where Usha and Chitraleka live was well forfeited that it was impossible for any man neither enter or to see inside. அந்த இடம் ஆக்சுவலி ரொம்ப காடட்டான இடம், எந்த பையன்களும் உள்ள போகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சரியா. So Usha might be desired to see the husband. She wanted to actually be with. So Usha and Aniruddha lived together in the palace, and days and after days love of Usha and Aniruddha grew 4 times upon 4 times. Usha pleased Aniruddha with her valuable dress. Actually நல்லா சேவை செஞ்சாளா உஷா அனிருத்தனை பார்த்து ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டு அனிருத்தனுக்கு என்னென்ன எக்ஸலன்ட் சேவை, சாக்ஷாத் பகவானை இப்படி சேவிக்கிறோமோ அதே போலவே சேவையை கொண்டு செஞ்சிருந்தார்களாம். ஓகே. ஸோ இன் டியூ காஸ் ஆஃப் டைம் தே saw in the exhibition that உஷா முகத்திலே தெரியுதா இந்த மாதிரி she was having some relationship with some men. ஸோ அதுக்கப்புறம் பானாசுரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு பானாசுரன் ரொம்ப கோபமாகி விட்டானா. அதிகமாக கோபமாகி விட்டு பானாசுரன் அந்த ரூமுக்கு வருவானா. யார், உஷாவோட ரூமுக்கு வருவானா. உஷா மகளோட ரூமுக்கு வரும்போது அங்கே பார்த்தா அனிருத்தன் உட்காந்துக்கிட்டு உஷா கூட பேசிகிட்டு இருப்பான். அண்ட் ஹி வில் பி ஷாக்ட் தட் ஈவன் நான் வந்த சமயத்தில் கூட அவனுக்கு ஒரு பயம் இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு தில்லோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு நினைப்பானா. ஆனால் அனிருத்தனை பார்க்கும்போது அனிருத்தன் அவ்வளோ அழகாக இருக்கிறானா. அவரை மனசில் நினைக்கிற ரொம்ப அழகாக இருக்கான் இந்த பையன். அதே சமயத்தில் கோவமும் இருந்துச்சா, பட் லுக்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ் வாஸ் திங்கிங் இவன் ரொம்ப அழகான ஒரு பையன், இவன் கண்டிப்பாக நம்ம பொண்ணு இவனை தேர்ந்தெடுத்திருக்கான், இவன் கண்டிப்பாக ஒரு சிறந்த இளவரசனாக தான் இருக்கும். அதே சமயத்தில் என்ன தைரியம் இருந்தால் அவன் எவ்வளோ தைரியமாக இங்கே இருக்க முடியும்னு. அவன் கழுத்தில் மாலைகள் இருந்தானா பானாசுரன் பார்த்து நினச்சேன், கண்டிப்பாக என் மகள் தான் இந்த மாலைகள் செஞ்சு அவனுக்கு போட்டிருக்கும்னு. ஸோ தட்ஸ் நாட் ஃபைண்டிங் எனி வெப்பன் அனிருத்தா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சண்டை சீன் வர ஆரம்பிக்கணும். சக்திரேடுக்குள்ளே சண்டை வர்றது சர்வசாதாரணம் தான். ஸோ அனிருத்தா took hold a big iron rod before him. And before Banasura and his shoulders, he firmly took a pose, indicating that he would attack. He would strike all the soldiers down to the ground with the iron rod. Banasura, with his company of soldiers, saw that the boy was standing before him, just like a superintendent of that, with his inevitable rod. ஒரு குச்சை எடுத்துக்கிட்டானா, ஒரு அயன் ரோட்டை அடிச்சு தாக்கலான்னு பிளான் பண்ணாரா. Now under the order of Banasura, the soldiers from all sides attempt to capture and arrest him. எல்லாரும் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களா. And when they dared to be before him, Aniruddha struck him with the rod, breaking their head, legs, arms and thigh one after another. They began to fall to the ground. He killed them just like the leader of folk kills the barking dog on other way. In this way, Aniruddha would able to escape the palace. And Banasura knew various arts of fighting by the grace of Lord Shiva. He knew how to arrest his opposite enemy by using Nagapasa, a snake nose. And so Aniruddha was seized
as he came out of the palace. When Usha received the news that her father has arrested Aniruddha, அதுக்கப்புறம் நியூஸ் செக் செய்யும் போது எஸ்கேப் பண்ணிடுவார். அப்புறம் இருந்தாலும் வந்து பானாசுரர் சரியான பவர், பிகாஸ் he had blessed by Lord Shiva. ஸோ அந்த நாகபாஷான்னு அந்த ஸ்பெசிஃபிக் பாம்பு ஆயுதத்தை விட்டு அனிருத்தனை பிடிச்சிருவார். அனிருத்தனை பிடிச்ச பிறகு உஷாக்கு அந்த விஷயம் கேட்டோன்னே அவள் வந்து கதறி கதறி அழுவாளா. தஸ் என் த பக்தி வேதாந்த பர்பட் ஆஃப் த 61st chapter of Krishna. 51st chapter of Krishna நம்ம இன்னைக்கு படித்தோம். என்னது? த மீட்டிங் ஆஃப் உஷா அண்ட் அனிருத்தா. ஸோ நாளைக்கு கதையில் தான் படிப்போம் என்ன நடந்துச்சுன்னு. நாளைக்கு இப்போ அனிருத்தனை அரெஸ்ட் பண்ணிருச்சுங்க. யார்? பானாசுரன் வந்து கிருஷ்ணரோடைய மூற்ற பேரனை அனிருத்தாவை அரெஸ்ட் பண்ணிருச்சுங்க. அதுவும் உஷாவோட இடத்துல. கிருஷ்ணருக்கெல்லாம் இந்த விஷயம், கிருஷ்ணர் பரமாத்மாவாக அவர் இந்த சீன்லாம் அவருக்கு நல்லா தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அவர் வந்து உலகத்தில் நரலீலா கூறுகிறாரு. மனிதனாக வாழ்ந்து காமிக்கிறதுனால ஒன்றும் தெரியாத மாதிரி காமிச்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ மீண்டும் நாளைக்கு 9:55 உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அனிருத்தாக்கு என்ன நடந்துச்சு, கிருஷ்ணாக்கு விஷயம் துவாரகைக்கு போய் சேர்ந்துச்சா, பானாசுரனுக்கு என்ன நடந்துச்சு, அவன் ஒரு பெரிய சிவபக்தன் ஆச்சு, இதனால சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் சண்டை வரும்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க, அது நடக்குமா, என்ன ஆக போகுது, ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு மீண்டும் வாங்க 9:55 நான் வந்து கதையை சொல்ல ஆரம்பிப்பேன். எல்லாரும் நாளைக்கு 62வது அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் கண்ணனுடைய லீலைகளை என்ன நடந்துச்சு நாளை கேட்போம். ஸோ இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். ஸோ என்ன கேள்விகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால், ரிக்வெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். என்னாச்சும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா மக்களே, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்கள் என்னாச்சும் கேள்விகள் இருந்தால். கதைகள் சொல்லி முடிச்சேன். அண்ணே சாரி அண்ணே, கீர்த்தன் மேலக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டீங்க, பட் ஐ கன் மேக் இட். ஆமாவா தம்பி, இப்படி சொல்லிட்டு தம்பி கொஷன் நான் கேட்கலாமா? ரொம்ப அமைதியாக இருந்தீங்க இன்னைக்கு. சரி கேளுங்க. ஹாய்ண்ணே, வாட்ஸ் யூர் நேம்? மை நேம் இஸ் கிருஷ்ண பிரேம பிரதாயக்க தாஸ். Anna, I missed today's Krishna Leela because I had work. Don't worry, I will upload this recording of live in YouTube, so you can always watch whenever you are free. Anna, sollu Anna, BTS Army, sollungo. Hare Krishna makkale. Hare Krishna. Who will sell Aniruddha? Is that Krishna? அது நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்குங்க, சரியா? How are you அண்ணா? சௌக்கியமாக இருக்கிறேன் கண்ணே, நீ சௌக்கியமாக இருக்கிறியா? ஹரே கிருஷ்ணா மக்களே, ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்களேன். நீ கேள்விகள் இருந்தால் கண்ணனை பற்றி, கிருஷ்ணரை பற்றி, மகாவிஷ்ணுவை பற்றி, தசாவதாரங்கள் பற்றி, இல்லை ஏதாச்சும் கான்டென்ட் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றி சஜஷன் கூட சொல்லலாம். நாளைக்கு ஹவு மெனி டைம் இருப்பீங்க? ஒரு வாட்டி தான் நான் இருப்பேன் இங்கே. 9:55 இருப்பேன், சரியா? 9:55 9:55 PM நான் வந்து லைவ் வருவேன். வந்துட்டு கதைகளை சொல்லுவேன். ஒரு 20-30 நிமிஷத்தில் கதைகளை சொல்ல பிறகு அதுக்கப்புறம் கொஷின் அண்ட் ஆன்சருக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்குவேன். ஸோ கண்டிப்பாக என்ன கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அப்புறம் யோர் ஃபேவரட் கிருஷ்ணா சாங்? எனக்கு பிடிச்சமான கண்ணனோட பார்த்தா ஓகே. கடைசியாக கண்டிப்பாக கன்க்ளூட் பண்ணாதமுன்னா அந்த ரிக்வஸ்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன். மலர்ச்சி கேள்வி. வே கேன் ஐ கெட் ரெக்கார்டிங்? ஸ்வைப் பண்ணுங்கள், என்னோடய ப்ரொஃபைலை போய் பாருங்கள். என் ப்ரொஃபைலுக்கு மேலே வந்து யூடியூப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அங்கேயும் போட்டிருக்கேன், ரெக்கார்டிங்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். கேன் யூ டெல் ஸ்டாரி, கிருஷ்ணா ஸ்டாரி அரவுண்ட் 1 hour? 1 hour அண்ணாவோட கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய யூடியூப் பார்த்தீங்கன்னா 1 hour என்ன, நான் ஆல்மோஸ்ட் 40 ஹவர்ஸ்க்கு கதை சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் அதெல்லாம் உட்காந்து 2 நாளுக்கு தூங்காமல் ராத்திரி ஃபுல்லாக 24 மணி நேரம் கேட்கலாம், சரியா? ஓகே, சஸ்பென்ஸ் நாளைக்கு பார்ப்போம். ஆனஸ்ட்லி ஸ்டாரி மேக் மீ டு ட்ரீம் ஆஃப் கிருஷ்ணா. வெரி நைஸ். தட்ஸ் வெரி நைஸ் திங், சரியா? மூட் ஸ்விங், டிட் யூ கெட் மை யூடியூப் லிங்க்? அண்ணே கேன் யூ சிங்? ஓகே, நல்லா பாட்டு, நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நான் எப்படி பாடுவேன்னு தெரியல. இன்றைக்கி என் வீட்டில் வந்து பெரிய பாடல்கள்லாம் வந்திருக்காக. அவங்க சமையலை எனக்கு பாடுறது மிகவும் கோச்சமாக இருக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பாடகர்கள். இவங்க முன்னுக்கு உண்மையால் நான் எப்படி பாட போகிறேன்னு தெரியல. நீங்களாம் பாடுன்னு சொல்லுங்கள். இந்த பூமியை விட்டு கண்ணன் எத்தனை வயதில் இந்த பூலோகத்தை விட்டு அவனோடைய கோலோகத்தை அடைந்தானா? 125 வயது காலம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பூமியில் வாழ்ந்த. கிருஷ்ணா லிவ்ட் இன் திஸ் பிளானட் ஃபார் 125 years. வணக்கம் அண்ணே, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் ஸ்டாரி மைண்ட் வெரி பீஸ்ஃபுல். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு மீண்டும் 9:55 வாங்க. டுமாரோ at 9:55 we'll meet all of you again to continue hearing about the pastime of Sri Krishna. அண்ணே, துளசி மாலை யா ஹியூமன்
ஏன் ஹியூமன் போடுறாங்களா? ஹியூமன் போட மாட்டோமே, கண்ணனுக்கு தானே செலுத்துவோம், பகவானுக்கு தானே சாத்துவோம், பெருமாளுக்கு தானே சாத்துவோம். துளசி மாலை வந்து நம்ம அணிய மாட்டோம். அது சாக்ஷாத் சுவாமி பகவான் தாயார் தான் வந்து துளசியாக வரா. குட் நைட். ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் தூங்க போகிறீங்களா? கண்டிப்பாக தூங்குங்க. குட் நைட். கண்டிப்பாக யாரெல்லாம் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. உஷா, இங்கே பாருங்கள், உஷான்னு யாரும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. உங்களோட உஷாவும் அனிருத்தா மீட் பண்ண லீலே தான் பார்த்தோம். பாருங்கள், உஷா வந்து இங்கே ஜாயின் நம்மள ஃபாலோ பண்ணியிருக்கு. அதிசயமாக இல்லை, ஒன்று அனிருத்தா தான் வரலை, ஒருவேளை கிருஷ்ணர் வம்சவளாரி கூட நம்மளை ஃபாலோ பண்ணது போல் டிக்டாக்ல. யாருக்கு தெரியும், அவங்க கூட ஒன்று டிக்டாக் வச்சுருப்பாங்க போல் இந்த காலத்தில். சரியா, அந்த காலத்தில் இல்லாது. அண்ணன், டு யூ நோ வேர் கேன் ஐ கெட் கிளிக்கர் ஃபார் சாண்டிங்? எனக்கே தெரியல, எங்காச்சும் பார்த்தேன்னா சொல்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வேறு என்னாச்சும் கொஸ்டின்ஸ், சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். 7 நிமிஷத்துக்கு எடுத்துக்குவேன். சரியா, என்னாச்சும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். கண்ணனுடைய லீலையை பற்றி என்னாச்சும் கேட்கணும் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். துளசியை வந்து யாருக்கு படைக்கணும், யாருக்கு படைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக என்னாச்சும் தாட்ஸ் உங்களுக்கு வருதா? கண்டிப்பாக கேட்கலாம். நான் இங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். பகவானுக்கு பக்தி எப்படி பண்ணுறது தெரியல, உங்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே சேவை செய்ய ஆசையாக இருக்கா, பக்தி செய்யணும் ஆசையாக இருக்கா, ஆனால் எங்கே ஆரம்பிக்கணும் தெரியலையா? அப்போ நீங்கள் கரெக்டான லைஃப்க்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி என்னோடய ப்ரொஃபைலுக்கு போய் பார்த்தீங்களா, நிறைய வீடியோஸ் அன்னாடம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி ஜபம் பண்ணுறது, எப்படி பகவானுக்கு பிரசாதம் பண்ணுறது, எப்படி பகவான் அபிஷேகம் பண்ணுறது, எப்படி அலங்காரம் பண்ணுறது, எப்படி மாலை கட்டுறது, இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நான் வந்து தினந்தோறும் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேவரட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணிட்டு ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் பி கெட்டிங் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ். சரியா, துளசி யாரு? துளசி வந்து ஆக்சுவலி கிருஷ்ண, ஒன் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் கிருஷ்ணா சொல்லலாம். கிருஷ்ணரோட ஒரு தாயாருன்னு சொல்லலாம். ஷீ இஸ் ஆல்சோ லக்ஷ்மி அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம், அப்படி சொல்லிக்கலாம். ஹவு கேன் வி டிஸ்ட்ராய் மாயா பிரபு? மாயா வந்து 2 விஷயந்தான். நீங்கள் இருட்டில் இருக்க ஆசைப்பட்டீங்களா, சூரியன் முன்னுக்கு இருந்தீங்களா, இருட்டுக்கு இடமே இல்லை. அதே போல் இருட்டில் இருந்தீங்களா, சூரியனுக்கு இடமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ சூரியனுக்கு கீழே வெளிச்சத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கண்ணனுடைய பக்தர்கள் கண்ணனுடைய சேவைகளை இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, அப்போனா மாயாவுக்கு இடமே இல்லை. அதே போல் இருட்டில் எப்பொழுதும் இருக்க ஆசைப்பட்டீங்களா, மாயாவில் இருக்க ஆசைப்பட்டீங்களா, அப்போனா கண்ணனோடைய அருள் அங்கே கிடைக்காது. அவ்வளோதான். நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் எங்கே இருக்க போகிறோம். நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஃப்ரீ வில் இருக்குது எங்கே இருக்க சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து சூரியனுக்கு கீழே இருந்தீங்களா, எங்கே இருட்டு இருக்குது, மாயா சூரியனுக்கு கீழே, அப்போனா கண்ணனுக்கு அடைக்கலமாக இருந்தால் மாயாவுக்கு இடமே இல்லை. சரியா, அண்ணன் ஏர்த்தில் ஃபர்ஸ்ட் யார் வந்தா, பிரம்மர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் படைக்க வந்தார். அண்ணன் ஸோ பீஸ்ஃபுல், வெரி நைஸ் வெரி நைஸ். அண்ணன் வித் யோகா இஸ் த பெஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஃபார் அஸ் டு ப்ராக்டிஸ் இன் யோகி நாம் அப்போ சர்வேஷாம். இல்லைங்க, அந்த ஸ்லோகத்தை படிக்கிற 6வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம், 6வது அத்தியாயம். இல்லைங்க, எந்த யோகத்தை பண்ணணுமா, பகவான் வந்து பகவத்கீதாலே அந்த யோகத்தை பற்றி சொல்லிட்டா. இந்த யோகத்தை பண்ணுனா நீ சிறந்த யோகி நாம் அப்போ சர்வேஷாம் மத்கதே நந்தராத்மனஹ ஸ்ரதவான் பஜந்தே யோ மாம் சமே யுக்தோ தமோமதா. ஸோ இதுதான் 6வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். 6வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம் பகவத்கீதா. கண்ணன் என்ன சொல்றான்னா, ஆஃப் ஆல் த யோகிஸ் த ஒன் வித் கிரேட் ஃபேத் அண்ட் ஹூ ஆல்வேஸ் அபைட்ஸ் இன் மீ thinks with me within himself, rendered transcendental loving service unto me, is most intimately united with me in yoga and is the highest of all. That is my opinion. அப்போ நான் எவன் ஒருவன் சிறந்த யோகின்னு கண்ணன் பகவத்கீதை யோகினாம் சர்வேஷம். எத்தனையோ யோகிகள் இருக்கிறாங்க. அத்த யோகி, ஞான யோகி, கர்ம யோகி, அஷ்டாங்க யோகி, எத்தனை யோகிகள் இருக்கிறாங்க. ஆனால் அத்தனை யோகியில் எவன் ஒருவன் கண்ணனுக்கு காதல் புரிந்து பக்தி பண்ணுறானோ, இங்கே பாருங்களேன், எவன் ஒருவன் என் மேலே கிரேட் ஃபேட் ஸ்ரதவான் பஜந்தி, ஸ்ரதவானா எவன் ஒருவன் பகவான் மேலே ஸ்ரதா வச்சிருக்கான். ஸ்ரதா என்பது நம்பிக்கை வச்சிருக்கான். அவன் நம்பிக்கை வைத்திருப்பான், கண்ணனை எப்பொழுதும் மனதாலை நினைத்து கொண்டு இருப்பான். அவனுக்கு பக்தி தொண்டு, அன்பான காதலோடு பக்தி தொண்டு செய்வான். இந்த பக்தி யோக, இந்த பக்தி, அப்பன பக்தி மீன்ஸ் காதலோடு பகவானை வழிபடுவான். அவன்தான் சிறந்த யோகினே கண்ணன் பகவத்கீதையில் திஸ் இஸ் மை ஒப்பீனியன் சொல்லிடுவார். அப்போ கண்ணனோட ஒப்பீனியன் கேட்டால் சிறந்த யோகி யார்? பக்தி செய்கிறவன் தான் சிறந்த யோகின்னு சொல்லுவார். ஒருவேளை கிருஷ்ணா ஃபுட்டில் துளசி வைக்கலைன்னா பகவான் அந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அண்ணே, கேன் வி கிவ் ரோஸ் டு கிருஷ்ணா பிகாஸ் மை ரிலேட்டிவ்ஸ் ஐ கேனாட் கிவ் ரோஸ் ஃப்ளவர்? யாருப்பா சொல்கிறாங்க? எந்த புஷ்பமாக இருந்தாலும் சுவாமிக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதுவும் எஸ்பெஷலி வாசம் கொண்ட மலர்கள் வந்து சுவாமிக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து சாத்துறது வந்து ரொம்ப விசேஷம்.
சரியா ப்ரோ? விஷ்ணுஸ் அல்டிமேட் or கிருஷ்ணாஸ் அல்டிமேட்? அக்கார்டிங் டு ஸ்ரீமத் பாகவதம் ஈதச்சம்ச கலாபும்ச கிருஷ்ணாஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணர் தான் சுயம் பகவான் சொல்றாரு. இதே தான் பிரம்ம சம்ஹிதாலயம் சொல்றாரு. ஈஸ்வர பரம கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் முழுமத கடவுள்னு சொல்றாரு. ஸோ ஒரு வகையில் பார்த்தோமா, ஏன்னா கண்ணன் தான் வந்து பூர்ண பகவான்னு சொல்லுவாங்க. ஈவன் மற்ற சம்பிரதாய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கூட எப்பயுமே சொல்லுவாங்க பூர்ண அவதாரம்னு சொன்னால் கண்ண அவதாரத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணன் தான் பூர்ண பகவான், ஆதி பகவான், he is ஸ்வயம் பகவான். ஸோ அதனால் அக்கார்டிங் டு ஆல் த வேடிக் இன்ஜங்ஷன்ஸ் கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம் வேர்ட். why கிருஷ்ணா became 8? 8 எனக்கு புரியல. 8 என்ன சொல்ல வரீங்க? 8 எனக்கு புரியல இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, வேறு கேள்விகள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி நல்லா இருந்துச்சு. விஷ்ணு அல்டிமேட், கிருஷ்ணா அல்டிமேட், வெரி நைஸ். சிவன் ஆல்சோ சிவனும் வந்து கண்ணனோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், விஷ்ணுவோட ஒரு எக்ஸ்பிளனேஷன். இவங்க எல்லாரையும் வந்து வேறுபாடாக பிரிக்க முடியாது. பாகவதம் பிரம்ம சம்ஹிதால என்ன சொல்லியிருக்காங்களா, பாலுலேருந்து தயிர் வருது, ஆனால் பாலும் தயிரும் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே மில்க் ப்ராடக்ட் தான். ஆனால் தயிர் பாலாக ஆக முடியாது, ஆனால் பால் தயிராக ஆகலாம். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. இப்போ நான் இதை ஏன் சொன்னேன்னா, பாலாக இருக்கிறதான் கிருஷ்ணர் இல்லை விஷ்ணு. கிருஷ்ணரும் விஷ்ணு வேறு யாரும்ல, ரெண்டும் ஒரே பர்சனாலிட்டி. 2 கரங்கள் இருந்தா விஷ்ணு, 4 கரங்கள், 2 கரங்கள் இருந்தால் கிருஷ்ணர், 4 கரங்கள் சங்கு சக்கர கதாபத்மா வச்சிருந்தால் விஷ்ணு. ஆனால் எப்போ அவர் இந்த லோகத்துக்கு வராரா, அப்போ வந்து சிவனாக வந்து அனுகிரகம் கொடுக்குறாரா. பிரபு, ஐ ஹாவ் அ சஜஷன். Please do a video about Gopika Geetam because I'm attached to your என்னமோ சொல்கிறீங்க, attached to your, சரி கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு to your version of Gopika Geetam. ஓகே, என்னோட வெர்ஷன் ஆஃப் கோபிகா கீதம், நான் என்னோட வெர்ஷன் என்னது, நான் வந்து யூஸ்வலாக ஒரு டியூனில் படிப்பேன். ஆனால் வாட் இஸ் த ஹையஸ்ட் லோகா ஆஃப்டர் பிரம்மலோகா? பிரம்மலோகத்துக்கு மேலே வந்து சதாசிவலோகம் இருக்கும். கைலாய மலை, பிரம்மலோகத்துக்கு மேலே பிரபஞ்சத்து, அதுக்கு மேலே விராஜ ஆறுன்னு ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தோமா சதாசிவலோகம் இருக்கும். சதாசிவலோகத்துக்கு மேலே பார்த்தீங்களா வைகுண்ட லோகங்கள் இருக்கும். வைகுண்ட லோகத்துக்கு மேலே பார்த்தா அயோத்தியா இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா கண்ணனுடைய நித்திய லோகம் கோலோக விருந்தாவனம். ஹரே கிருஷ்ணா. சிவன் இஸ் பவர்ஃபுல் ஓ கிருஷ்ணா இஸ் பவர்ஃபுல்? 2 பேர்களும் பவர்ஃபுல், பட் கிருஷ்ணா இஸ் மோர் பவர்ஃபுல் because he is the source of all Lord Shivas. Any more questions? What is the highest loka? Okay, அது படிச்சுட்டேன். கோபிகா கீதம். ஓகே, இதை பற்றி நீங்கள் ஒரு கவர் வீடியோ ஸ்டேஜ் சொல்கிறீங்களோ? ஸோ பேசிக்கலி இப்போ நான் என்ன பண்ணணுமா, நான் வந்து ஒரு மியூசிக் கம்போசிஷன் இடம் தெரியுமா, அந்த ரெக்கார்டிங் பண்ணுற இடத்துக்கு போய் என்னோடய கோபிகா கீதம் பாட்டாக நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கம்போஸ் பண்ணுறேன். சரியா? என்னோட கிருஷ்ண பிரேமோட சேனலோட சிஓ இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பேசிக்கலி எனக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ணி இந்த கொண்டென்ட் செய்ய வச்சவர். ஸோ அதனால் அவர்கிட்ட நான் இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் செய்கிறேன். சரியா? பிரபுஸ் டியூன் இஸ் பெர்ஃபெக்ட். என் டியூன் பெர்ஃபெக்டா? சரி, உங்களுக்கு ஒரு ஆள் பெர்ஃபெக்டா? வை கிருஷ்ணா ஆல்வேஸ் வேர் யூ வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின், வெரி வெரி பியூட்டிஃபுல். ஐ அப்ரிஷியேட் சச் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆஸ்கிங் திஸ். ஏன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தவங்க யாரா? ஸ்ரீமதி ராதாராணி. அவங்கள் தப்த காஞ்சன கோரங்கி. அப்போனா அழகான கோல்டன் கலரில் இருப்பாங்களா, அப்புறம் மஞ்ச வர்ணத்தில் கோல்டன் கலராக இருப்பாங்களா. அதனால் கண்ணன் ராதாவோட வர்ணத்தை அந்த வேஷ்டியாக கட்டி கொண்டு இருக்கிறானா. ராதாராணி என்ன கலர் போட்டிருப்பாங்க கேட்பீங்க. அவங்க கண்ணனுடைய கலர் நீல கலராவோட ட்ரெஸ் நீல கலரோட சாரியாக கோபிய ட்ரெஸ்ஸாக வந்து அவங்க அணிந்திருப்பார்களாம். ஸோ இதுதான் வந்து கண்ணன் வந்து இட் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் ரெசிப்ரிகேஷன். ஈச் ஆஃப் தெம் வெரிங் த அவுட்ஃபிட் ஆஃப் ஈச் அதர்ஸ் காம்ப்ளெக்ஷன். ரொம்ப பியூட்டிஃபுல். ஹவு கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் சச் லவ்? யூனோ how Krishna, Hare Krishna, how powerful is Krishna? He carried Govardhan hill and he actually is sustaining the whole creation. What else you want? Are you ISKCON devotee? Actually நான் ஒரு டிவோட்டியே இல்லை. நீங்கள் என்னை டிவோட்டின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து டிவோட்டி இல்லை. I wish I can be a devotee one day, but I'm just like a person who is attracted to Krishna. ஸோ அதனால் எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும். அதனால் அவரை பற்றி 2-3 விஷயம் தெரியும். அதில் 2-3 விஷயத்த, ஒரு பாதி விஷயத்த உங்ககிட்ட ஏதோ சொல்கிறேன். சரியா? நீங்கள் தமிழில் என்னமோ இந்த மாதாஜி அனுப்பியிருக்காங்க. சரி, நான் படிப்போம். பிறப்பு: நான் கிருஷ்ணா கிருஷ்ண சரணாகதி பண்ணிட்டேன்
பிரபு கிருஷ்ணரை சரணாகதி பண்ணிட்டீங்களா மாதாஜி? ரொம்ப நல்ல விஷயம் மாதாஜி. வாழ்க்கை முழுதும் சரணாகதி பண்ணி என் திருப்பாதத்தை அடைஞ்சிருங்க. சரியா? மன்னிச்சிருங்க, நான் வந்து மலாய் ஸ்கூலில் படித்தேன். நான் தமிழே ஆக்சுவலி எனக்கு படிக்க தெரியாது. ஏதோ எழுத்து கூட்டி படிச்சுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதோ தப்பாக தமிழ் படிச்சேன். என்னடா எனக்கு தமிழ்லேயே பேச வரான் ஆனால் படிக்க தர. உண்மையால சொல்கிறேன், நான் தமிழ் ஸ்கூலே இல்லை. எங்கள் அம்மா அப்பாவை தான் நீங்கள் போய் சொல்லணும். அவங்க எங்கேயாச்சும் பார்த்தா சொல்லி கேளுங்க, ஏன் சின்ன வயசு என்ன தமிழ் ஸ்கூல் போடலாம். அவங்க நேராக போய் என்னை போய் மலாய் ஸ்கூலில் போய் போட்டாங்க. அதனால saya cakap bahasa Melayu tu senang lah, tapi masalah dia kalau nak cakap bahasa Melayu tentang Krishna ni susah sikit lah sebab istilah tu lebih ரொம்ப நல்லா ரசனையாக இருக்கும் தமிழில் பேசினா. சரியா? மலாயிலே என்னால் வரல. ஸோ பேசிக்கலி அதுதான். நிறைய பேர் வேறு கான்ஸ்பிரசி தியோரி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஊருக்காரன்னு எப்பா நான் பினாங்கில் பிறந்தேன், saya lahir di Pulau Pinang, bersekolah di Kuala Lumpur, saya actually orang Malaysia je. So janganlah ingat saya ni daripada India. Memang kita semua asal usul nenek moyang semua daripada India, tapi tak semestinya kalau kita bercakap tentang beragama ini kita haruslah datang daripada India. Orang Malaysia pun bolehlah beragama, beriman juga kan. Tak salah kan? Dengan tu betul lah, saya pun macam tu je. So why did Radha did not marry Krishna? அகல்யா, ஐயோ ரொம்ப அழகான பேர் அகல்யா. அகல்யா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, என் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு நல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணா வச்ச ஒரு வீடியோ இருக்கும். வாய் கிருஷ்ணா நெவர் மேரிட் ராதான்னு அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஹவு யூ இன்ட்ரடியூஸ் because you introduce, okay, I tell you thanks because you introduced the Bhagavad Gita class. Oh, very nice. Who's your teacher in the Bhagavad Gita class? I believe you joined this 18 days Gita Gyan class. Even you are from Malay school, but your Tamil essence so beautiful, so pleasant. Thank you so much. All actually I went to Tamil class. எனக்கு ஒரு தமிழ் டீச்சர் இருந்தாங்க. நான் வந்து ஸ்காலர் 2 படிக்கும்போது தமிழ் டீச்சர் இருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து தமிழ் நான் வந்து ஆக்சுவலி நான் அப்போ நல்லா சீரியஸாக படிச்சிருந்தேன்னா நான் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்திருப்பேன். ஆனால் அப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக படித்தேன். பட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு தட் டீச்சர். ஆக்சுவலி அவங்க ஒன்று இங்கே தான் வந்து செராஸில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு டீச்சர். ஒரு நாள் கண்டிப்பாக டீச்சரை பார்த்து சொல்லணும், ஏதோ நீங்கள் எப்பயோ சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்த தமிழ் இப்போ எனக்கு உதவுது. பிரபு வந்து பிரபுன்னு படிப்பேன். ஸோ அதனால ப்ளீஸ் ஐ எம் வெரி சாரி. Krishna powerful, Radha more powerful. Krishna and Radha are the same, so both are equally powerful. I'm loving it so much. Hare Krishna, Hare Krishna. வேறு என்னாச்சும் கேள்விகள் இருக்கா, சந்தேகங்கள் இருந்தா, கண்ணனை பற்றி என்னாச்சும் கேட்க இன்ட்ரெஸ்டிங் anything கேட்குங்க. No, there's nothing wrong or anything. That the art of asking is so beautiful because when we ask, it's like we're opening our consciousness to absorb something beautiful. Therefore, if you have something, feel free to ask. Okay? If you feel that the question may not be very relevant to be asked in a life where so many people are watching, you don't know who's are watching, you're always welcome to ask such question in private. You can text me in Instagram, you can text me in TikTok. I'm very very happy to please all of you, to serve all of you in answering such questions. I always answer my question by referring back to Shastras. சரியா? Wait, there is another thing. When is Radha Navami? ராதா நவாமிலை பிறக்கவில்லை. ராமர் நவாமிலை பிறந்த நாளை சீதாவும் நவமி திதிலை பிறந்தால், கண்ணன் அஷ்டமி திதிலை பிறந்த நாளை ராதாவும் அஷ்டமி திதிலை பிறந்தார். இதுதான் இவங்க 2 பேரும் நித்தியமான ஒரு அற்புதமான ஒரு லிவிங் அஃபேர். எந்த திதிலை சுவாமி அவதரிக்கிறாளோ அந்த திதிலையும் தாயாரும் அவதரிப்பா. ஸோ வெரி பியூட்டிஃபுல், நோ, வெரி வெரி பியூட்டிஃபுல் டு நோ திஸ். ஸோ ராதா வந்து கண்ணனோட பிறந்த நாள் 15வது நாள் தான் ராதாராணியோட அவதரித்த நாள். கண்ணன் கோகுல அஷ்டமிலேருந்து 15வது நாள். சரியா? சீத நவாமி இந்த வர சனிக்கிழமை வருது. ஸோ கண்டிப்பாக ஸ்டே டியூன், வில் ஹேவ் வெரி பியூட்டிஃபுல் செலிப்ரேஷன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் மலேசியாவில் இருக்கேன். இப்போ எந்த நகரில் இருக்கீங்க? நான் குவாலலும்பூரில் இருக்கேன். Like the way you share knowledge about Radha Krishna, glad to know you are a Penang. Oh yes, actually yeah, I was born in Penang. Body is born in Penang in this birth. Please share what we should offer to Krishna. Oh Danya, you want to learn what to offer to Krishna? You came to a very nice place. You can always swipe, go to my profile. எவ்வளோ வெரைட்டியாக நெய்வேத்தியம் ஆஃபர் பண்ணியிருக்கோம். வாழைப்பூ வடையிலேருந்து, கோங்கூராலேருந்து, ரசகுல்லாலேருந்து, கலராக அறுசுவையாக எல்லாத்தையும் சமைச்சு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஈஸியாக இன்க்ரீடியன்ட் கிடைச்சதா சமைச்சு எப்படி ஆஃபர் பண்ணணுமோ காமிச்சுன்னு ஆஃபர் பண்ணிடுங்க. கோபால் பிரபு இஸ் டீச்சிங். ஓ கோபராஜ பிரபு, வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். What is the favorite food of Krishna? Whatever food you offer with love and devotion is favorite for Krishna. Because கிருஷ்ணருக்கு வந்து இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் இல்லை,
அவர் வந்து எதிர்பார்க்கறதே அந்த லவ், அந்த பக்திக்காக தான் கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணர் இஸ் ஜஸ்ட் கம்மிங் டு அக்செப்ட் த லவ் பிஹைண்ட் த ஆஃபரிங். த ஆஃபரிங் இஸ் an instrument to show love to Krishna. ஸோ அதனால் whatever you cook with full heart, with full love, Krishna will indeed will love to accept that. That is mentioned in Bhagavad Gita. Okay? Hare Krishna, how did Krishna born? Sorry, I'm asking unnecessary. No, it's not unnecessary question. Such a beautiful question, Kavinash. For this question, what I will do, I already told, because today I'm in chapter 62 in Krishna book. நீங்கள் என்ன பண்ணுங்க, என் ப்ரொஃபைலுக்கு போங்க. என் ப்ரொஃபைல் மேலேயே அந்த யூடியூப் லிங்க் இருக்கும், என்னோட யூடியூப் லிங்க். அங்கே வந்து என்னோட டிக்டாக் லைவ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா, கீழே போய் எடுத்தீங்களா, கிருஷ்ணா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் சொல்லிட்டு நான் ரெக்கார்டிங்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். பேசிக்லி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்களா, கிருஷ்ணா பான்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த சாப்டர் பேரே நான் சொல்லிடுறேன். அந்த 3வது சாப்டர் தான் கிருஷ்ணர் பிறப்பார், தி பர்த் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா, சாப்டர் 3. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க கவினாஷ், இஃப் யூ ஹியர் தட் யூ வில் நோ த ஹோல் பாஸ்ட் டைம். You can hear from chapter 1 to 3 to know the entire thing, why Krishna was born and what happened. So in that way you can learn. What should we do before offering prasad? What should we do before offering? What should we do in a sense, like what do you mean? Is it like what you should do, like you have to take bath or things like that, or what you should do? I don't really understand. Can you explain further, Danya, what you mean by what should we do? What is the difference between Radha and Rukmini? Radha's girlfriend, Rukmini is wife. Ambottu patti solring. Hare Krishna, Hare Krishna. Where are you from? I'm from Kuala Lumpur. Anne, did Radha Krishna marry? Because so many info and many people celebrate their marriage. They didn't marry. According to Srimad Bhagavatam, they didn't marry. Okay. Hare Krishna. I love the way Prabhu chanting Hare Krishna. How many rounds? You can chant as many rounds as you want. At least do one round every day. Okay. Hare Krishna. Hi Anna nu solren. I think this is a Tangachi. Hi Tangachi. Hare Krishna. Radhe 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 Radhe. Hare Krishna. Very kelvigal sandegangal idachu kekonu nenachingala, feel free to ask. Mine is Krishna Kathamrita Prabhu. He teach one is so beautiful. Oh, Krishna Kathamrita Prabhu is the temple president of the Temple of Devotion and Understanding in Penang. He's a very dear devotee of Krishna. He is also a very good mentor and friend to me also. And now why Krishna didn't marry Radharani? Okay, if you have that question, swipe to my profile, scroll down, you will find a video about it. Okay, what is secret of Lord Krishna? Very nice. You asking about secret of Lord Krishna. You see, எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வாங்க, கொஞ்சம் ரகசியம் பேசும். சரியா? ரகசியம் சொல்ல போகிறேன். ஸோ என்ன தெரியுமா, கிருஷ்ணர் ஒரு ரகசியம் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நீங்கள் கிருஷ்ணரையே பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணலாம், அவரே நீங்கள் வந்து ஆட்டி படைக்கலாம். அந்த மாதிரி ரகசியம் உங்களுக்கு வேணுமா? அந்த ரகசியத்தை அவர் சொல்லிகிட்டே போயிருக்காரு. என்னதான் யசோதா அம்மா இந்த ரகசியத்தை வச்சு தான் கண்ணனை உரல்ல கட்டி போட்டாங்களாம். அசுரர்கள்லாம் பெரிய சக்தி கொண்டவர்கள், அதுங்கெல்லாம் வந்து கண்ணங்கிட்ட வந்து தேய்க்க வருங்க, அடிக்க சண்டை போடலாம் வருங்க, செத்து போயிருங்க. ஆனால் சிம்பிளாக ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு டாக்டராக இருக்கிற யசோதா அவங்களுக்கு கண்ணனை ஆட்டி படுகிறதுக்கு பவர் கிடச்சிச்சா? அண்ட் யூ நோ வாட் இஸ் த சீக்ரெட் கிருஷ்ணா டோல்? பிரீத்தி, லவ். தட் இஸ் வெரி வெரி சீக்ரெட். Because simply by loving Krishna, you can conquer him, you can bind him. So anyone very interested to get Krishna in your life, you want to get the secret of Krishna, is to love him, to serve him. And you want to learn how to practically love and serve him, go to my profile, scroll whichever video you want. You can make gardens, you can cook for him, you can dress him, you can bathe him, you can sing for him. Govinda Dhamo Dharamadhaveti, Govinda Dhamo Dharamadhaveti, Govinda Dhamo Dharamadhaveti. The Shambha Singh appeared in Bhagavad Gita. Yaar paide Shambha Singh appeared in Bhagavad Gita. இந்த மாதிரி பேர் நான் பகவத்கீதாலே கேட்டது இல்லைப்பா. ஓகே, பிரபு மீன்ஸ் பிஃபோர் ஆஃபரிங் ஃபுட் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் பாத். ஆமாம், குளிச்ச பிறகு தான் ஆஃபர் பண்ண. வாட்ஸ் த நேம் ஆஃப் த புக் யூ ஹோல்ட்? திஸ் இஸ் பகவத்கீதா புக் which is known as Song of Krishna, Song of God. Hi Anna, I learned something new from you today. Hare Krishna. Hare Krishna. If Rukmini was Krishna's wife, why we are more celebrating Radha who was only girlfriend for Krishna? Because
The love of a girlfriend is very, very higher than the love of the wife. The love of the wife, she has so many obligations. She has children. You see, love of the wife is divided to children and husband. But love of a girlfriend is very focus pointed just to the boyfriend. So therefore, the love of the girlfriend is considered to be highest. In a simple way, I would explain this. I think bro can conquer Krishna. Nah. Oh, I don't think. I hope I can just be servant of Krishna. What are the 4 rules for Krishna? Yeah, very beautiful. Wow. The way you're asking questions are very nice. I'm impressed. Okay, let me go to that chapter 9, text 34. This is what I'm going to read. These are the 4 rules Krishna gave in Bhagavad Gita. 4 rules கொடுத்தாரு. என்ன தெரியுமா? மன்மவனா பவா மத் பக்தோ மாத்யாஜி மாம் நமஷ்குரு. எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. மன்மனா ஏமி சொல்லு. மத் பக்தோ மாத்யாஜி மாம் நமஷ்குரு. மாம் நமஷ்குரு. So these 4 things, what is this means? Krishna is telling these 4 rules. If you want to go to Krishna, if you want Krishna, you have to do these 4 things. Manmana, always engage your mind in thinking of him. Mad bhakto, becoming Krishna's devotee. Mad yaji, Bhagavana pata padathile vilinde namaskaram pannunga. And mam namashkuru, worship him. If you do these 4 things, then you will go to Krishna. For sure, there is no doubt. Manmana bhava mad bhakto madhyaji mam namashkuru madhyevashi yuktvaitvam atmana madparayanah. And now where can I get Krishna Leela book? Text me in TikTok and Instagram. I'll share you the link. You want Tamil or English? Mention that as well. Then with whom Radharani got married? Krishna. She didn't get married. She just lived a life thinking about Krishna. Who Meera to Krishna Sama, she was waiting for Krishna for the whole life. Yeah, she devotee of Krishna, she waited for Krishna. இது யாருக்கான மந்திரம்? எந்த மந்திரமா சொல்றீங்க? நான் எந்தாச்சும் மந்திரம் சொல்றேன். அது ஸ்லோகம் பா, மந்திரம் இல்லை. அண்ணா துளசி மாலை anyone can wear? Yes, anyone can wear துளசி மாலை. No problem. Meera, you're the little Krishna. Hare Krishna. Manmana bhava mat bhakto madhyaji mam namashkuru. Very nice, very nice. Which chapter? 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். The verse that I read just now is from chapter 9, text 34. If there is 4 things that you want to learn, that 4 thing is this 4 things Krishna is mentioning. If you do these 4 things, for sure you'll go to Krishna. And the beauty of this verse, Krishna mentioned this verse in Bhagavad Gita not once but twice. The only verse Krishna mentioned twice to show the emphasis of how important of this verse. Simply by reading this verse and practicing that, you go back to Krishna. Explain to us about Goloka. Goloka namni nijadamni talesha tasya devi maheshwara haridama shuteshu tete prabhava vihitas vichansayena govindamadi purusham tamaham bhajami. Goloka is mentioned as the planet of the cows. Go என்பது பசுகளை குறிக்குது. Cows are usually known as Go, and the planet which is full of white cows, and Krishna is the lord of the cows. That's why he known as Govinda. So Govinda is the lord of Goloka. In a short way, I can explain Goloka in that way. Who were the 5 enemies of Krishna? You see, Krishna didn't have any enemies or any friends. He never sees anyone as enemy. For him, everyone is part and parcel. But there are some jivas, some living entity who will be very inimical towards Krishna. Kannanai மேல ஒரு பொறாமை feel வந்து they wanted to have Krishna as enemy, and therefore Krishna reciprocates in that way. So 5 enemies of Krishna. Maybe I'll start from first Kamsa, Putana, Trinavarta, Shakatashura, Agashura. There are so many demons. I just name the demons. Okay, and other lokas. Anne, can we eat the food that we offer to Krishna? பகவானுக்கு நெய்வேத்தியம் வச்ச சாப்பாடை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும். பிரசாதமாக நீங்கள் திருப்பி எடுத்து சாப்பிட வேண்டும். when you offer something to Krishna, அது வந்து கண்ணன் சாப்பிட்டு திருப்பி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருவான். எப்படி ஆஃபர் பண்ணுமோ அதே மாதிரி மேனிஃபெஸ்ட். டோன்ட் திங்க் ஓ சாப்பாடு கண்ணனுக்கு வச்சோம் கண்ணன் இங்கே சாப்பிட போகிறோம். நோ, Krishna actually eat that. It's just that we cannot have the senses to see or perceive that Krishna, if we genuinely offer something to Krishna with love and devotion, Krishna will seriously accept that offering, and he will re-manifest that same offering that you offer, because he wanted to give it back to you as prasadam. So therefore, whatever you offer to Krishna with wholehearted, please accept those offerings. Prabhu, can you explain about Srila Prabhupada? Srila Prabhupada is the founder Acharya of the International Society of Krishna Consciousness. He is the Acharya of this Sampradaya,
the Karan Acharya, who actually came and delivered us this vast knowledge of Bhagavatam and Bhagavad Gita. Bhagavatam, Bhagavad Gita எல்லாரும் சமஸ்கிருத மொழியில இருந்துச்சு. ரொம்ப இளமையாக இப்போ ஆங்கில மொழியிலையும் நம்ம இப்போ படித்து தெரிஞ்சுக்கிறது எது ஒருத்தர் காரணமாக இருக்கிறாரு, அது வேறு யாருமே இல்லை. அபாய சரணார வந்த பக்தி வேதாந்த ஷீலா பிரபுபாட் ஒரு கருணையினால தான். Anna tips to wake up early. I try to wake up early, but I feel to so. Generally, devotees tell early to bed, early to rise. So that's the tips to get up. Okay. Anna ready for Kirtan Mela? Yes, I am ready for Kirtan Mela. Krishna's favorite animals. Krishna's favorite animals. In the animals. Which animal is Krishna's favorite? Krishna, I can say maybe peacock. Peacock. I won't say cow because cow is not an animal. It doesn't come into animal category. It is cow as a mother. So therefore, I don't want to say our mother as animal. Maybe I can say peacock. Okay, thank you Prabhu. If didn't put tulasi on prasadam கேனா கண்டிப்பா துளசி வைங்க. மறக்காம துளசி வச்சிருங்க. நான் ஏன் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன், பகவானுக்கு மறக்காம துளசி வைங்க. How many avadaram Krishna took? So many avadaram, so many, cannot count. There are some avadaram which we don't even know actually, but predominating, very famous, not predominating, very dominant, very famous ஆன அவதாரம்னு சொன்னா 10 அவதாரம், தசாவதாரம்னு சொல்லுவோம். பிரபு, nowadays I saw Goloka Champa plant. When I saw the plant, I still remember the story. Very beautiful, very nice. Hi, Hare Krishna, Bharathan. Radha Krishna favorite plant, I would say Tulasi. Why did Krishna left the earth? Krishna didn't really left earth. He's still here with us. He's still with us in the form of Bhagavad Gita. He's still with us in the form of Krishna's deities. He's still with us in the form of devotees of Krishna. Krishna never really left us. Anna, did Buddha is Krishna Avadaram? Yes, Buddha is Krishna Avadaram. Anna, what mantra should we chant when we offer prasadam for Krishna? You can chant Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. You can chant these mantras when you offer prasadam to Krishna. இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்தை வந்து சாமி மனுக்கு வச்சுட்டு மறக்காமல் துளசி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த மூலியமாக நெய்வேத்தியம் பண்ணால் கண்டிப்பாக பகவான் ஏற்றுக்கொண்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த நெய்வேத்தியத்தை அங்கே வைங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்ச பிறகு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வந்து பகவான் பிளேட்லேருந்து உங்கள் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் ஆல் ஆஃப் யூ கேன் ஈட் த பிரசாதம் வித் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூ வில் கெட் so much of spiritual bliss and energy if you eat prasadam of Krishna. It gives you so much strength spiritually. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன பிரசாதம்லாம் சமைக்கணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக எங்கள் ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். டிக்டாக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமில் சரி, யூடியூப்லையும் சரி, we have showed a lot of prasadam, how to make so many things actually. So whichever way you want to do, whichever is convenient for you, you can do that. Okay. Hare Krishna, Rashta boy, Hare Krishna. So வேறு என்னாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்கு, anything you want to ask, please feel free to ask such questions. It will be nice that I want to take answer. I don't have tulasi plant at home, as staying in an apartment. What is the solution? Okay, very practical thing. What you can do, one thing I would say is that you can buy, if you have the option of getting tulasi, like buying tulasi or plucking tulasi from someone who is near to you, you can do pluck tulasi and தண்ணியில் வச்சுட்டு துளசியை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அந்த மாதிரி வச்சிங்களா அட்லீஸ்ட் ஒரு 5 to 1 week வரைக்கும் அந்த துளசி அப்படியே இருக்கும். தண்ணியில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். தண்ணியில் வச்சு வெளியே வச்சிங்களா துளசி ஒரு மாதிரி மஞ்சள் ஆயிரும். தண்ணியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா துளசி வாடி போயிடும். ஸோ தண்ணியை எடுத்துகிட்டு ஜஸ்ட் தண்ணி மேலே துளசியை போட்டுட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். Another option is, what you can do is, dry tulasi இருக்குது. இப்போ துளசி நீங்கள் ட்ராயாக இருக்குது, அந்த ட்ராய் துளசியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராய் துளசி ஆஃபர் பண்ணலாம். பிகாஸ் in some western countries during the winter season they don't get tulasi to offer to Krishna. So in that way they keep the stock of dry tulasi sticks and all that. So you can offer dry tulasi. So these are the two practical way that I can suggest for you if you are living in apartment and place like this and you don't get tulasi to offer to Krishna. Okay, one is prepare tulasi in advance, like can keep it in the fridge once a week, you can do that. Another is to get dry tulasi. Prabhu, don't forget my request. Let's just remember. Okay, Malarchila, what curse did Krishna give? Krishna, whatever curse Krishna gave, it turned into a benediction actually, not really a curse. I can't really remember. Are there any curse Krishna gave? Actually, I cannot remember. Krishna is Supreme Lord. He gave all good benediction. Hare Krishna, Prabhu, I feel like Krishna hate me. Why like that? Why Krishna want to hate you when he loves even his enemies? Don't feel like that. Krishna loves every living entity. Remember, we all are part of him. நம்மலாம் கண்ணனை ஒரு அங்கம், நம்ம எல்லாருமே. ஸோ கிருஷ்ணா யாரையுமே ஹேட் பண்ண மாட்டார். ஓகே, ரொம்ப Krishna doesn't hate anyone. He loves everyone. I just joined. Hare Krishna. And did Krishna's wife and son also passed away in the curse of Gandhari Mata? Actually, it's not really passed away.
கிருஷ்ணா வாண்டட் டு ரேப் அப் த பாஸ்ட் டைம். அவர் லீலைகள் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ அந்த காந்தாரி கேர்ஸ் பண்ண மாதிரி அந்த காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் திருப்பி கிருஷ்ணலோகத்துக்கு போய் அடைஞ்சிட்டாங்க. சரியா? பிரபு, do you recognize me, Harindiran? Oh, Hare Krishna, Harindiran. Yes, I know you, Harindiran. And how much conch shell in the starting of pray? Where can I get one? Actually, I got this conch in India. I can't remember how much I bought it. It's a long time I bought it. That சந்தேகம் எங்கே சந்தனம் எங்கே கிடைக்கும்? மீன் சந்தன கட்டை இந்தியாவில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். கிருஷ்ணா டு அஸ்வத்தாமா கர்ஸ். கிருஷ்ணா did he curse அஸ்வத்தாமா? Okay, I don't really remember. அண்ணே மே பேரால சித்ரா பௌர்ணமி இருக்கு, வருவீங்களா? இல்லைப்பா, நான் கேரளில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். லார்ட் கிருஷ்ணா at curse அஸ்வத்தாமா, right? Okay. Maybe when I'm not so sure about that. Maybe is that in Mahabharatam? Because I didn't come that across in wait, let me see Krishna book. Maybe Lord Krishna have cursed to someone, but whatever curse Krishna gave, it's a benediction. ஓகே, வாட் ஃப்ளவர் இஸ் ஸ்பெஷல் டு கிருஷ்ணா? எந்த மலர்களுக்கெல்லாம் நல்ல வாசனை இருக்கோ, நல்ல மனமுண்ட மலர்களாம் கிருஷ்ணருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது எல்லாமே ரொம்ப விசேஷம். வாய் கிருஷ்ணா இஸ் ப்ளூ? Krishna takes various colors in different incarnation. When he came as Rama, he was green color. When he came as Vamana, he was white color. When he came as Chaitanya, he's golden color. So Krishna takes various incarnation, various colors. Just to distinguish, I would say just to distinguish one another. Krishna's favorite place is Vrindavan. Vrindavanam தான் கண்ணனுக்கு ரொம்ப பிரியமான இடம். Vrindavanam, Shri Vrindavan Dham. Jayo Vrindavana Dham, Jayo Vrindavana Dham. Vrindavana Dham, Jayo Vrindavana Dham. Greetings from Indonesia. Hare Krishna. Aditya Sharma. Hare Krishna. Chaitanya is Krishna? Yes, Sri Krishna Chaitanya is Sakshat Krishna himself. No doubt in that. Any questions? Any more questions? I'll take questions another 6 more minutes till 11 o'clock. Since there's a lot of you are constantly asking questions, I thought it will be very nice. Anne, what should Makara Tulasi Vechi in Prasadam? Anne, why we should? என்னது why should மறக்காம துளசி வச்சிருங்க in பிரசாதம்? ஐயோ, மகரன்னு படிக்கிறேன். Because without Tulasi, Krishna don't accept the offerings. It's mentioned in such a way. So therefore, it's best you put Tulasi. மறக்காம துளசி வச்சிருங்க. ஓகேயா? Don't forget to put Tulasi. கண்டிப்பாக கண்ணனோட நெய்வேத்தியம் எந்த நெய்வேத்தியமாக இருந்தாலும் கண்டிப்பாக துளசி வைக்க வேண்டும். I say sweetness of all glorious to Prabhupada, all glorious to Prabhupada. Is Aswathama one of the Chiranjeevis? I'm not so sure about Aswathama. Since all of you are very interested, I will dive into the story of Aswathama. சிவனோட ஸ்டாரி நாளைக்கு கண்டிப்பாக வாங்க. நாளைக்கு சிவனும் கிருஷ்ணரும் டுஷ் சண்டை போட போகிறாங்க. ஸோ அந்த சண்டை லீலையை தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வாங்க. ஸோ தட் மீன் கிருஷ்ணா did not pass away, just appeared and disappeared. Yes, that's true. Krishna appeared in this world and he just went back to his planet. Drona's son is Aswathama. Yes, I'm aware of that. Because Krishna gave promise to Tulasi Mata. Okay, what does Krishna's name mean? Krishna means all attractive. You see, the Supreme Personality of God, it should be called in this name as all attractive. Even that person can be demon. பாருங்க, பானாசுரா like even demons, when they see Krishna, they will be like, wow, this person is so beautiful. That is the beauty of Krishna. Krishna means all attractive. Maybe Prabhu don't like to answer my question. Hare Krishna. நீங்க என்ன கேட்டீங்க எனக்கே தெரியல. Did I oversee some question? I'm very sorry, but if I didn't okay, I didn't know what question you asked, because there's some question I'm answering it a bit extent. Okay, so Hare Krishna, I'm sorry. Is it necessary? Okay, Prabhu, Vishnu is main, Krishna is avadaram of Vishnu, right? Krishna is the Supreme Lord and Vishnu is one of the incarnation of Krishna. Is one expansion, not incarnation, expansion. Okay, Hare Krishna. Is it necessary to worship Srila Prabhupada? The worship of Guru is done because when we worship the spiritual masters to get the mercy of Krishna. Therefore, we worship the spiritual masters. Okay? So, any more questions? I have 4 more minutes. Himish, can you get my charger from my bag? Because my battery is kind of low.
and when Kalki will come. It's mentioned that Kalki will come at the end of Kali Yuga. கலியுகா மொத்தம் வந்து 432,000 இயர்ஸ். அந்த 432,000 இயர்ஸில் இப்போ தான் 5,000 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. அப்போனா ஒன்று 427,000 இயர்ஸ் இருக்குது. ஸோ கல்கி வர்றதுக்கு ஒன்று 427,000 இயர்ஸ் இருக்குது. ஓகே, பட் விஷ்ணு அவதார் had 10, right? That is a famous avataram of Vishnu. Sometimes I haven't have time to cook, simple way to cook to offer to Krishna. Okay, Prabhu wants to sing of Krishna. Sai Baba also like Krishna, bro. No. Sai Baba is not Krishna or anything. Krishna's incarnation, whenever he's coming as incarnation, he will mention that he's coming. So in that way, that I don't want to comment anything about this, but for sure it's not Krishna. That's for sure. Not mention any pages in Bhagavatam or Bhagavad Gita or any Puranas. I don't understand between Krishna Supreme and Vishnu Avadaram 10. Well, very simple. Krishna and Vishnu are non-different. They are the same personality. கண்ணனுக்கு 2 கரங்களாக இருந்தா கிருஷ்ணர், 4 கரமாக இருந்தா விஷ்ணு. So therefore I don't see any confusion there. Even if Krishna's avadaram is 10 avadaram or Vishnu's avadaram is 10 avadaram, both are the same because both are the same person. For example, நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆஃபீஸ் சட்டை போட்டிருப்பீங்க, வீட்டுக்கு வந்த பிறகு just you're wearing some shorts and like that. You are the same person. For official duty you are wearing something formal, that is Vishnu. But when you're at your home, we are very casual and very simple, that is Krishna. So that's a very simple way to understand. It's the same Lord, it's just that when he's very simple, being a coward boy, turban கட்டிக்கிட்டு ஃபாரஸ்ட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறார், அதே விஷ்ணு தான், அதே கிருஷ்ணர் தான், and that is Krishna. But when he is as a supreme personality of God, is the supreme Lord, and that is Vishnu. I hope you understand. Who gave Krishna his name? Krishna, eternally his name is Krishna. But when this worldக்கு வரும்போது கர்க முனி வந்து அவருக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சாரு. May I know what is around your neck? This is Tulasi Mala. So Krishna came in himself as Krishna in the 8th avataram. Okay, you can mention like that. Krishna came as the 8th avataram. Actually, on the 10th avataram, the top 10 avataram tavara, not top 10. I wouldn't say top 10. It is like how to explain the Dashavadaram. It is like the famous 10 avataram. It's just the famous 10 avataram. But it doesn't mean that there's only 10 avataram. No. Krishna, if you read Bhagavatam in chapter 3, which is known as Krishna, the source of all incarnation, it's clearly mentioned that Krishna has so many incarnations. So many until is இன்னொரு எப்படி கடலில் பபிள்ஸ் நம்மளால் கணக்கு பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு அவதாரங்கள் இருக்கு கண்ணனோட அவதாரங்கள். சரியா? And how long Lord Rama was governing his Rajyam, because called in golden age. Okay, when you ask Rama, I need to check this, I'll get back to you. Prabhu, I haven't time to cook. I work 7 to 7, reach home around 8 o'clock. Understand that while Krishna came so late on earth, I think he came just on time. Okay, anyone can worship Krishna? Yes, anyone can worship Krishna. Please share me a simple trick to cook. Let me think and give you some idea, Danya. Is that okay? So it's going to be 11 o'clock. So thank you very much everyone for joining this evening. The question and answer session was quite long. So எல்லாரும் கண்டிப்பா இப்ப யாரெல்லாம் இருக்கீங்களா ஹரே கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க. Let us all chant ஹரே கிருஷ்ணா together. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாம் புகழும் அபாய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்க்கு சேரட்டும். The founder Acharya of the International Society of Krishna Consciousness. All glories to Srila Prabhupada for showing us this path of devotion to Krishna and save us from this misery's life. So ellam pugalum Srila Prabhupada. Hare Krishna Nishaka. Thank you for joining Nishaka. So thank you everyone for joining again. So meendum naalai 9:55 ungal ellarum sandipum. Always remember Krishna and never forget him. May Krishna come to your dreams. Good night everyone. Sweet dreams. Hare Krishna everyone. Hare Krishna.